இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு இந்த சந்தேக வியாதி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதான் உன் கண்ணு எல்லாமே சந்தேகமாவே பாக்குது. எனக்கு தெரியாம என்ன மீறி அப்படி ஒரு காரியத்தை என் பொண்ணு செய்வாளா? அந்த தைரியம் அவளுக்கு வருமா? அப்படி ஒரு வேலை ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவளை என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அக்கா, நீயும் மாமாவும் வரலனா அம்மா கிட்ட நான் மாட்டிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே, முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். சரி, தொலைது. அட்லீஸ்ட் அதை யாருக்கும் தெரியாம ஹேண்டில் பண்ணோன்ற அறிவு வேண்டாம்? அக்கா, யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அசட்டு துணிச்சல் போதும். ஆனா அதை சமாளிக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்திருந்தா இன்னைக்கு மாட்டிருப்ப. நீ இவருக்கு தான் நன்றி சொல்லணும், இல்லனா மாட்டிருப்ப. தேங்க்ஸ் மாமா. உன்னை ஜாக்கிரதையா தானே இருக்க சொன்னேன். நீ இப்படி அலட்சியமா இருந்தனா கண்டிப்பா ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட மாட்டிப்ப. உன் சித்தி கிட்டயும் கேர்ஃபுல்லா இரு. இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்கிறது? எனக்கு பயமா இருக்கு. பேசாம நானே அம்மா கிட்ட சொல்லிடலான்னு தோணுது. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா இது ரொம்ப சாதாரணமாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. தட்டை மாத்திக்கிட்டதால இந்த கல்யாணம் உங்க கௌரவ பிரச்சனையா தான் இருக்கும். இதை சொல்றதுக்கான நேரம் சீக்கிரமே வரும், அப்ப சொல்லிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா, ராஜா சொல்றதுதான் சரி. நீ கொஞ்சம் பொறுமையா இரு துர்கா, எல்லாம் நல்லதா நடக்கும். சரிக்கா, வரேன். ரேவதி. ஹே, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நீ உள்ள வரத பார்த்தேன், அதான் பின்னாடியே வந்தேன். ஹே, நீ என்ன ஃபாலோ பண்றியா? இந்த வேலையெல்லாம் வெச்சுக்காத. ஏன் பின்னால நீ எதுக்கு வர? ப்ளீஸ் ரேவதி, கோவப்படாத. கோவமா? உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. கொலை வெறி வருது. போயிடு. இங்க பாரு, நான் போயிடுறேன். என் மகேஷ் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை என்கிட்ட கொடுத்துடு, நான் போயிடுறேன். நான் உன் வழிக்கே வரமாட்டேன். இத நீ பல முறை கேட்டுட்டு நானும் பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு தராம போயிடு. தட்டி கழிக்காத ரேவதி, ப்ளீஸ் ரேவதி. மகேஷ் எங்க இருக்கான்னு ராஜாக்கு கண்டிப்பா தெரியும். ராஜா கிட்ட பேசு எனக்காக ரேவதி, ப்ளீஸ். ஏன் மகேஷ் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு ரேவதி. சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மகேஷ பத்தி எனக்கு தெரியாது. தேவையில்லாம பொது இடத்துல வந்து சீன் கிரியேட் பண்ணாத ரேவதி, ப்ளீஸ். இப்ப சூழ்நிலை மாறி இருக்கலாம், ஆனா முன்னாடி நீ என்கிட்ட அன்பா தானே இருந்த. நீ என்ன வாங்க போங்கன்னு தானே சொல்லுவ, அக்கான்னு தானே சொல்லுவ. அதெல்லாம் மறந்துட்டு என்ன திட்டாத. உண்மைதான், உன்னெல்லாம் ஒரு அக்கா மாதிரி தான் நினைச்சேன். ஆனா எப்ப நீ ஒரு கேவலமான பொம்பளைன்னு தெரிஞ்சதோ அப்பவே உன் மேல இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு. தேவையில்லாம என் பின்னாடி வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். ரேவதி, போய் தொலை. மேடம், போட்டோ ரெடி மேடம். இன்னைக்கு கார்த்திக்காக சமைக்கணும்னு தோணுது. ஆனா அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே. யாருக்கிட்ட கேட்கலாம்? பாட்டி கிட்ட கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு? சொல்லுமா ரேவதி. பாட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கதான் போன் பண்ணேன். கேளுடா. நான் அவருக்காக சமைக்கலான்னு இருக்கேன். கார்த்திகா, செய்ட தாராளமா செய்ய. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு போன் பண்ணேன். அப்புறம் அசைவத்துல என்ன பாட்டி பிடிக்கும்? அவன் இந்த மட்டன் சிக்கன் இதெல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டான். அவனுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், எறா இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். அதை செய். சரிங்க பாட்டி, இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி சைவ சாப்பாடு கொடுத்துறேன்.
அத்தையோட காரியம் முடிஞ்ச பிறகு நான் அவருக்கு நான்வெஜ் பண்ணி கொடுக்கறேன் பாட்டி. அப்படியே உனக்கு என்னென்ன தெரியுமோ புதுசா அதையும் செஞ்சு அசத்து சாப்பிட போறான். ம், சரிங்க பாட்டி. நீங்களும் உங்க ஒய்ஃபும் சொன்னதுனால தான் நாங்க கல்யாணம் வரைக்கும் அங்க இருந்தோம். இல்லனா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சதுமே சொல்லாம கொல்லாம ஓடி இருப்போம். அப்படி ஓடி இருந்தா இப்ப நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம். உங்க பேச்ச கேட்டதுனால தான் இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன். அன்னைக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டா பேசுனீங்க, இப்ப இப்படி சொன்னா எப்படி? இங்க பாரு, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. அத புரிஞ்சுக்க மாயா. ஓஹோ, அப்படின்னா அன்னைக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன கழட்டி விட பாக்குறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. மாயா, அவனே, இத பாருமா, உன் மகேஷ் உனக்கு கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிங்க? நான் சொல்ற மாதிரி செய். உன் மகேஷ் உனக்கு சீக்கிரம் கிடைப்பான். ஆ, என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். நீ ஒரு லாயரை பிடிச்சு அவர் மூலமா ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணு. அப்படி பண்ணேன்னு வச்சுக்க, கோர்ட்டே உன் மகேஷை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிடும். ஹேபியஸ் கார்பஸ் மனுவா? அப்படின்னா என்னது? ஹேபியஸ் கார்பஸ் மனுனா தமிழ்ல ஆட்கொணர்வு மனுன்னு அர்த்தமா. ஒருத்தரை சட்டத்துக்கு புறம்பா யாராவது மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா அவங்கள கோர்ட் மூலமா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு பேரு தான் ஆட்கொணர்வு மனு. நீ அந்த மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்ணனா அவங்க இமீடியட்டா போலீஸ் மூலமா கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க. போலீஸ் அதை செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த கேஸை ரொம்ப சீரியஸா விசாரிப்பாங்க. அப்படி சீரியஸா விசாரிக்கும் போது அந்த டிரைவர் பையலை மடக்கி மகேஷை வெளியில கொண்டு வந்துருவாங்க. ஆ, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இந்த பாருமா, நீ லாயருக்காகவெல்லாம் எங்கேயும் அலைய வேணாம். எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் போன் பண்ணி சொல்றேமா. நீ போய் உடனே அவரை பார்த்து இந்த மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்ணிரு. அப்புறம் எல்லாத்தையும் கோர்ட்டும் போலீஸும் பாத்துக்குவாங்க. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இந்த மனுவை தாக்கல் பண்ணிருப்பேன். இப்போ உனக்கு கெட்டு போகலாமா? நீ போய் அந்த மனுவை தாக்கல் பண்ணு. உன் மகேஷ் உனக்கு கிடைச்சிருவான். சரிங்க சார், நான் இப்பவே போய் எல்லா ஏற்பாடும் பண்றேன். அந்த டிரைவர் பையல நான் சும்மா விட மாட்டேன். சார், எனக்கு அந்த லாயரோட டீடைல்ஸ் அனுப்பிடுங்க சார். தேங்க்யூ சார், வரேன். சித்தப்பா, சட்ட நுணுக்கம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க பலே கில்லாடிதான். மவனே, உன் சித்தப்ப சட்டம் பிடிக்காத லாயர்ரா. அந்த டிரைவர் பையல சிக்கல்ல மாட்டி வர்றதுக்கு சந்தர்ப்பம் தானா தேடி வருது. அத நாம மிஸ் பண்ண கூடாதுல்ல. போலீஸ களத்துல இறக்குனாதான் அவனுக்கு தண்ணி காட்ட முடியும். அவனே, நல்ல ஐடியா தான் சித்தப்பா. அந்த டிரைவர் பையல நாம நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. இப்படி ஏதாவது டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது